என்னது இது பாக்க எவ்வளோ ஒன்று பார்த்த மாதிரி இருக்கு. மரகத நாணயம். இது நான் மரகத நாணயம் படத்துலாம் பார்த்துருக்கானே. இது தொட்டா ஏதோ ஒரு வேன் வந்து செத்து போடுவாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. சரி என்ன பண்றதுன்னு நான் பையா சோகமா இருக்கல. என்னது இது கேள? என்னது நான் பையா பேச மாட்டேன். பையா இப்போ பேச மாட்டேன். நான் சின்ன பிள்ளை மாதிரி சண்டை கடையில வாங்கியா சோகமா உட்காந்துட்டு இருக்கீங்க. என்னடா பொம்பளை மாதிரி பேசுறீங்க? சும்மா விளையாடாதீங்க. காட்டு பாப்போம். இப்ப என்ன பொம்பளை வயசுல பேசுறீங்க? நான் தொட்டதுக்கு அப்புறம் இவனும் அப்படிதான் வந்து தொட்டான். இதனால இவனுக்கு வந்துடுச்சு. ஏய் சும்மா விளையாடுங்க. ஏய் இல்ல நிஜமா. சரி நான் தொறேன். ஏய் என்னடா ஆம்பளை வாய்ஸ் வந்துருச்சு? அதனால நான் இன்னும் சொல்லிட்டே இருக்கேன். என்னடா ஆம்பளை வாய்ஸ் வந்துருச்சு? நான் சொன்னது நீ கேட்டியா? ஏய் இப்போ என்னடா பண்றது இது? அது தெரியாம தான் நாங்க இங்க உட்கார்ந்து இருக்கோம். நீ தான் பாடி வந்து இத தொட்டுட்ட. இப்போ என்ன பண்றது? தெரியலையே. சரி வெயிட் பண்ணுவோம். இப்போ வீட்டில் நம்ம வாய்ஸை கேட்டு என்ன ஆக போகுது நம்ம அம்மாலாம். நல்லா இந்த வாய்ஸ் இந்த மரகத நாணயம் எடுத்து விட்டுச்சு. நிறைய பேர் இருக்காங்க. ஏய் நீங்களாம் எங்க இருக்கீங்க? உங்களெல்லாம் கீழே தேடி இருக்காங்கடா. இன்னும் வாக்கில போலாம். இன்னும் பொம்பளை வயசுல பேசுறேன். நீயும் பொம்பளை வயசுல பேசுறேன். சாராக்கு பாரு எந்த வாய்ஸ் தொட்டனாலதான் என்னடி நீ ஆம்பளை வயசுல பேசுற? எது தொட்டன? இது தொட்டா நீ தொடாத. இது இருந்தா தானே. சரி தூக்கி பண்ணலாம் வா. நாங்களா தொட்டது வாய்ஸ் தான் போச்சு மாறி. உனக்கு வாய்ஸே போச்சா? போ. இத பேசாம உடச்சு போட்டுக்கலாமா? இத நான் கிளிக் பண்றதுக்கே நம்மளோட வாய்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. இத தூக்கி போட்டதுக்கு இவ்வளவுக்கு வாய்ஸே வரல. இத உடைச்சா என்ன ஆகும்? நம்மளுடைய இப்போ நம்ம இத என்ன பண்றது? ஆனாண்டா நம்ம உயிருக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா இந்த வாய்ஸ் வச்சுட்டு வாடதுக்கு உயிர் போனா கூட பரவாயில்ல. வச்சிடலாமா? சரி வச்சிடலாம் வாங்க. சொன்னா நம்ம 4 பேரும் சேர்ந்து ஓடிக்கலாமே. சரி பரவாயில்ல. நான் ரொம்ப நாளா இந்த மருகத்துக்குள்ள அடைஞ்சு இந்த நீதான் லிவிங் பண்ணீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க. எங்களுக்கு என்ன ஒன்றும் தேவையில்லை. எங்களுக்கு இந்த வாய்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ண போதும். அப்படியே ஆகட்டும்.
யோசிக்கலாம். இந்த பொருள் வந்து வீட்டுக்கு வந்துடலாமா? எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும். எங்களுக்கு இன்னும் 2 வாரம் இருக்குதா, அதுக்கு நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கிளிக் பண்ணுங்க அண்ட் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு